வெல்கம் டு S7R Technology. இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா PHP டேட்டா சர்வீசர் லாங்குவேஜ் வச்சு MySQL டேட்டா பேஸை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து என்னுடைய லோக்கல் ஹோஸ்ட்டில் டேட்டா பேஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அந்த ஃபோல்டரில் எதுவுமே இல்லை. ஸோ புதுசாக நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணேன். அந்த ஒரு ஃபைல் நேம் வந்து நம்ம new.phpன்னு கூட வச்சுக்கலாம். அந்த ஃபைல் நேம் நம்ம new.phpன்னு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னென்னா நம்ம நேராக நம்மளுடைய எக்ஸாம்பை வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணிடலாம். Okay, Apache and MySQL is activated. So Chrome போவோம். நம்ம local host PHP MyAdmin first எடுத்து வச்சிடலாம். Sorry. ஃபஸ்ட் இது போயிடலாம். லோக்கல் ஹோஸ்ட் PHP MyAdmin. சூப்பர், நம்ம பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய லோக்கல் ஹோஸ்ட்டில் டேட்டாபேஸ் நேம் new.php எம்டியாக தான் இருக்குது. இங்கே தான் நம்ம வந்து நமக்கான தேவையான கோடிங் போட போகிறோம். ஓகே, இங்கே நான் என்னென்ன யூஸ் பண்ணி சொல்லி நான் நோட் பண்ணிக்கோங்க. சர்வர் நேம், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். நான் சர்வர் கூட கனெக்ட் பண்ணல, அதனால் என்னுடைய சர்வர் நேம் வந்து நான் லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு வச்சுப்பேன். யூசர் நேம் வந்து ரூட்டுன்னு வச்சுப்பேன். பாஸ்வேர்டு நான் எதுவுமே போடலை. அந்த நீங்கள் நான் என்ன கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னுடைய இது கனெக்ட் ஆச்சு அப்படின்னா கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். கனெக்ட் ஆகலை அப்படின்னா கனெக்ஷன் ஃபெயிலியர். ஸோ அதே தான், கனெக்ட் ஆச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல், கனெக்ட் ஆகலை அப்படின்னா ஸோ கனெக்ஷன் ஃபெயிலியர். இது ரெண்டுக்கு நம்ம என்ன கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணால் இஃப்பில் நான் என்ன கொடுப்பேன்னா கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு கொடுப்பேன். இஃப் எல்ஸில் வந்து வெறும் எல்ஸில் வந்து என்ன கொடுப்பேன் அப்படின்னா கனெக்ஷன் ஃபெயிலியர் இல்லை டேட்டாபேஸ் டிஸ்கனெக்டட் அப்படின்னு கொடுப்பேன். ஓகே, இது கூட எப்படி நம்ம MySQL ஐயை கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட்டு PHPயோட நம்ம சின்டாக்ஸ் எழுதிடலாம். சர்வர் நேம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லோக்கல் ஹோஸ்ட்னே வச்சுக்க போகிறேன். என்னுடைய யூசர் நேம் வந்து ரூட். எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சாலும் செமிகோலன் வைக்கணும், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இடதாகட்டும். இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு செமிகோலன் வச்சுட்டு அண்ட் பாஸ்வேர்டு வந்து நான் எதுவுமே அலோகேட் பண்ணல, அதனால் அந்த இடத்த நான் ஃப்ரீயாக விட்டுடுறேன். ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச செமிகோலன் வச்சாச்சு. இப்போ நான் டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணேன். CON கனெக்ஷன். இப்போ டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்காக கனெக்ஷன் நியூ, ஸோ ஈக்குவலன் நியூ MySQL. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா சர்வர் நேம், அதை நான் உள்ளே என்ட்ரு பண்ணுவேன். சர்வர் நேம். நெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்துருக்கிறது யூசர் நேம். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு. எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு செமிகோலன். இஃப் இங்கே தான் நான் எடிஃபோட கண்டிஷன் கொடுக்குறேன். என்னென்னா கனெக்ஷன் ஃபெயிலியராக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கனெக்ஷன் ஃபெயிலியர் காட்டு அப்படின்னு. ஸோ இந்த கனெக்ஷன் ஃபெயிலியர் இருக்குது பார்த்தீங்களா, இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா இந்த சர்வர் நேம், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு, இதை தான் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ இது இதில் போய் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு ஐ மீன் இந்த இதுக்கான ஈக்குவல் எது கொடுத்துருக்கோம் அப்படின்னா டாலர் கனெக்ட். அதனால் இந்த இஃப்க்குள்ளே நான் டாலர் கனெக்ட்னே கொடுக்குறேன். இன்கேஸ் என்னுடைய கனெக்ஷன் எரர் இருந்துச்சு அப்படின்னா அதனால கனெக்ட் அண்டர்ஸ்கோர் எரர் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஸோ நிப்பாட்டியோட அதுக்குள்ள நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கனெக்ஷன் ஃபெயிலியர். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு டாட் வச்சு இந்த டாட்டுக்கு என்ன அர்த்தம்னா பாயிண்டர். இந்த கனெக்ஷன் ஃபெயிலியர் யாரை பாயிண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னா இந்த மேலே இருக்கிற இஃப்க்குள்ள நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ இதை தான் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நான் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எப்படி எடுத்துக்கணும், இந்த கனெக்ஷன் ஃபெயிலியர் டாட் இருந்தால் அஸ் அ பாயிண்டர்னு டிஃபைன் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்டர் இந்த கனெக்ஷன் ஃபெயிலியர் யாரை பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாலர் கனெக்ட் ஸோ கனெக்ஷன் எரர் இதை தான் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் போதும், அதனால் நான் ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போ நம்ம எஸ்கியூஎல்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஸோ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதால கிரியேட் டேட்டாபேஸ் நேம் வந்து ஹேலோனே நம்ம வச்சுக்கலாம் யூஸ்ஃபுல்லாக. எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் போதும். இப்போ இங்கேயும் நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். என்னன்னா கனெக்ஷன் சக்ஸஸ் ஆயிருந்துச்சுன்னா எனக்கு கனெக்ஷன் காட்டு, எரர் ஆச்சுன்னா கனெக்ஷன் எரரை காட்டு அப்படின்றதுக்காக இஃப் இதுக்குள்ள நான் ஒரு கொரி எழுத போகிறேன். என்னன்னா ஸோ டபுள் ஈக்குவல். இதுக்கு என்ன அர்த்தம்னா ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ ஃபால்ஸ்னால் நமக்கு வந்து எரர் காட்டும், ட்ரூனா நமக்கு வந்து ஸோ கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு காட்டும். ஐ மீன் ஃபால்ஸ்னா 0, ட்ரூனா 1. நம்ம அடிப்படையிலே பார்த்துருக்கோம். ஓகே, இங்கே வந்து நான் ட்ரூ கொடுக்குறேன். இந்த கேள்விக்குள்ள என்ன கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து எக்கோ பண்ணு, இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா டேட்டாபேஸ் இஸ் கனெக்டட். எனக்கு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பிரிண்ட் பண்ணு டேட்டாபேஸ் இஸ் கனெக்டடு அப்படின்னு. அதர்வைஸ் எனக்கு இது கனெக்ட் ஆகலை அப்படின்னா எனக்கு அதையும் சொல்லு. என்ன சொல்லுன்னா எரர் ஆர் டேட்டாபேஸ் ஃபெயிலியர். நான் எக்கோட என்ன கொடுக்குறேன் அப்படின்னா எரர்னே நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ப்ரொஃபஷனலுக்காக நம்ம வந்து ஃபெயிலியர்னு கூட கொடுத்துக்கலாம். டேட்டாபேஸ் நாட் கனெக்ட்னு வச்சுக்கலாம். டேட்டாபேஸ் இஸ் நாட் கனெக்டட். இவங்க டேட்டாபேஸ் இஸ் நாட் கனெக்டட் இருக்கு பார்த்தீங்கன்னா இதை எதை பாயிண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா ஸோ பாயிண்ட் பண்ணி இருக்கிறதால நம்ம டாட் வச்சுப்போம். ஓகே, இது எதை பாயிண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா கனெக்ஷன் எரர். ஓகே, அதனால நான் ப்ரீவியஸ் என்ன போட்டேன்னா அதே போடுறேன் CON. ஸோ எரர் மார்க் இவங்க இதை பாயிண்ட் பண்ணி இருக்கான்றதுக்காக எரர். எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் முடியுது, நான் க்ளோஸ் பண்ணுறேன். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு இதை க்ளோஸ் பண்ணு அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப அதே கனெக்ட் எடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சு அதனால் க்ளோஸ் பண்ணிடு அப்படின்றதுக்காக நான் க்ளோஸ் பண்ணி மென்ஷன் பண்ணிவிட்டேன். ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் முடியிருப்பையும் கண்டிப்பாக நம்ம செமிகோலன் வைக்கணும். செமிகோலன் வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எரர் காட்டும். அந்த எரர் என்னன்னு கேட்டிங்கன்னா டிக்ளரேஷன் சின்டாக்ஸ் ஆர் எரர் அல்லது டிக்ளரேஷன் டெர்மினேட்டர் ஏதோ இந்த மாதிரி ஏதோ ஒரு எரர் வந்து நிற்கும். அதுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா செமிகோலன் வைக்க தான் ஒரே ஒரு ரீசன். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணி சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். டேட்டாபேஸ் இஸ் கனெக்டட். நான் என்னுடைய டேட்டாபேஸ் நேம் என்ன கொடுத்தேன் அப்படின்னா ஹெலோன்னு கொடுத்துருக்கேன். நேராக நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்க PHP MyAdminல போயிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஒரு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இது நம்ம ஃபியூச்சர் கிளாஸில் 1 by 1 பார்த்துட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.